Hi friends, welcome to my channel. என் பேர் மோனிஷா. நான் லாராங்கிற பென் நேமில் இங்கிலீஷில் ஸ்டோரி ரைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை இன்ஸ்டாகிராமில் குயின் ஆஃப் ட்ராமா 0308ங்கிற அக்கௌண்ட்டில் லாஸ்ட் மந்த்லேருந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரியோட டைட்டில் என்னென்னா அவர் கோல்டன் டேஸ். இதை எதை பற்றின ஸ்டோரினா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பற்றின ஸ்டோரி. என்னோடய ஸ்டோரி எல்லாருக்கும் ஈஸியாக புரியறதுக்காகவும் எளிமையாக கேட்குறதுக்காகவும் தமிழில் சொல்லான்னு இந்த சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? நம்ம இப்போ யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா கேரமல்ங்கிற ஸ்கூலில் 11th கிரேட் படிக்கிறவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா அங்கே தாங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் படிக்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்களோட ஹாலிடேஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்காக ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே ஒரே ஒரு கேங்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக அங்கே உள்ள கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு யாருக்காகவும் இல்லைங்க, நம்ம ஹீரோவுக்காகவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் தாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் வாஸில் என்ட்ரானதுமே அங்கே உள்ள எல்லா கேர்ள்ஸும் அவங்களையே மெய் மறந்து அந்த கேங்கையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்க்கு போகிறவருமே அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட பேர் நிக். அவரையும் சேர்த்து அவரோட கேங்கில் மொத்தம் 5 பேர். அவருக்கு 4 ஃப்ரெண்ட்ஸு. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு யாருன்னா சமீர். அவரும் நிக்கும் நல்ல பேஸ்கெட்பால் விளையாடுவார். சமீரும் நிக்கும் வந்து ரொம்ப நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்தது யாருன்னா கிறிஸ்டியன். அவர் வந்து மொபைல் கேம்ஸில் எக்ஸ்பர்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டியும் கூட. அடுத்து யாருன்னா ஆலன். அவர் வந்து கேர்ள்ஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணி பேசுகிறதுல எக்ஸ்பர்ட்டு. லாஸ்ட்டாக யாருன்னா ஹாரி. அவர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். அந்த கேங்கில் வந்து படிக்கிற ஆளுன்னா ஹாரி மட்டும்தான். நம்ம நிக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸ்க்கு போயிட்டாங்க. அந்த கிளாஸில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னா ஒரு டெஸ்க்குக்கு 2 பேர் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். நிக்கும் சமீரும் ஒரு டெஸ்க்லேயும் முன்னாடி வந்து ஹாரியும் சைடில் வந்து கிறிஸ்டியனும் ஆலனும் உட்காந்துருப்பாங்க. அந்த கிளாஸில் உள்ள எல்லாருமே அவங்களோட ஹாலிடேஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அவங்க எல்லோரும் ஒரே ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அது யாருக்காகன்னா அவங்க கிளாஸ்க்கு யார் கிளாஸ் டீச்சராக வருவாங்கன்னு ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு ஒருத்தவங்க வர்றதை பார்த்துட்டு நம்ம கிளாஸ் டீச்சர் தான் வந்துட்டாங்கன்னா அந்த கிளாஸில் உள்ள எல்லோரும் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்தது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து டீச்சர்ஸ் எல்லாருமே டீச்சர்ஸ் மீட்டிங்கில் இருக்காங்க, அவங்க வர வரைக்கும் நீங்கள் எல்லோரும் சைலன்ஸாக இருக்கணும், எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம கிளாஸ் டீச்சர் தான் வந்துட்டாங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எழுந்திரிச்சு பார்த்தாங்க. ஆனால் அங்கே வந்தது கிளாஸ் டீச்சர் இல்லைன்னு ஏமாந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மற்ற கிளாஸ் டீச்சர் எல்லாமே அவங்கவுங்க கிளாஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஆனால் இந்த 11th கிரேட் கிளாஸ் டீச்சர் மட்டும் இன்னும் வரவே இல்லை. கொஞ்சம் நேரம் கழித்து திடீர்னு ஒருத்தவங்க வராங்க. 11th கிரேட் கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட கிளாஸ் டீச்சரை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பியாகி கைத்தட்டி குதித்து பாட்டு பாடி அந்த டீச்சரை வெல்கம் பண்ணாங்க. ஏன்னா அந்த டீச்சர் வந்து அந்த ஸ்கூல்லேயே வேலை பார்க்குற மேத்ஸ் டீச்சர். அவர் எப்படிப்பட்டவர்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச் பண்ணுற. நேச்சுரலாகவே மற்ற ஸ்கூலில் எல்லாமே மேத்ஸ் சப்ஜெக்ட்னால் பயப்படுவாங்க, அதுலேயும் மேத்ஸ் டீச்சர்னால் ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலில் அப்படி இல்லைங்க. மேத்ஸ் சப்ஜெக்ட் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, ஆனால் மேத்ஸ் டீச்சரை வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லார்கிட்டையும் இருப்பார். அந்த சார் வந்து கிளாஸ்க்குள்ளே வந்து என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் என்னை பற்றி சொல்ல வேண்டியது என் கடமை தானே அப்படின்ட்டு அவரை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. என் பேர் ஜோசப், உங்களோட மேத்ஸ் டீச்சர், அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த மாதிரி டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களோட ஹாலிடேஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கா. ஒரு பொண்ணு வந்து 11th கிரேட் கிளாஸை நோக்கி போயிட்டுருக்கா. யார் அந்த அழகான பொண்ணுன்ட்டு மற்ற கிளாஸில் உள்ள எல்லோரும் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அவங்க கிளாஸில் வந்து நின்றுட்டா. அவள் நின்னதை பார்த்து அந்த 11th கிரேட் கிளாஸில் உள்ள 3 பேர் வந்து ஷாக் ஆகிட்டாங்க. யார் அந்த 3 பேர் ஷாக் ஆனாங்கிறத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.